Hi friends, இது Sumi. இதோட அளவு எப்படி இருந்தாலும் 250 கிராம் இருக்குங்க. நம்ம கடையில் போய் வாங்க போகும்போது கண்டிப்பாக ரேட்டு. Hi friends, இது Sumi Pokkisham. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு cooking with vlog தாங்க. இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போகிற ரெசிபி என்னன்னா homemade milk maid தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி சுலபமாக milk maid ரெடி பண்ணாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதில் இருக்கிற ஆல் பட்டன் அமுத்தினீங்கன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் வந்து பிரெட் டோஸ்ட்டு தாங்க. இது எப்படி செய்யணுன்னா, பால் எடுத்துகிட்டு நம்ம பாலில் வந்து ஒரு முட்டையை அடிச்சுட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஜீரகமும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டுட்டு நமக்கு வேணும்னா கீ இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்காதுன்னா கொஞ்சம் போல நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி பாருங்கள். காலையில் டிஃபன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணால். உங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்து சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதோட வந்து வாழைப்பழமோ இல்லைனா ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களுக்கு காலையில் வந்து வயிறு வந்து ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் காலையில் டிஃபன் ரெடி பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மதியானம் லஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த சைடு வந்து பருப்பு வேக வச்சாச்சு. காலையில் நீங்கள் டிஃபன் செஞ்ச உடனேயே நீங்கள் வந்து அடுத்து மத்தியான வேலையை நீங்கள் செஞ்சிங்கனாலே வெயில் ஜாஸ்தி ஆகிறதுக்குள்ளேயும் சரி, நம்ம சீக்கிரமாக கொஞ்சம் வேலையை முடிச்சாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து சமைச்சு பாருங்கள். ரொம்ப வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் வந்து சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணுறேன். வெண்டைக்காய் பொரியல் நான் இன்றைக்கி எப்படி செஞ்சுருக்கேன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பும் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதோடு வந்து ஒரு 4 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிட்டேங்க. வெண்டைக்காவையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வந்து அதில் வந்து சாம்பார் பொடி சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். எப்போயும் மிளகாய்த்தூள் சேர்ப்போம், அதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்து பாருங்கள். சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே வந்து எல்லாம் 1 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி ஆகிடுறதுனால எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்து காலையில் நம்ம டிஃபன் கொடுத்துறதுனால மத்தியானம் வந்து சீக்கிரம் பசி எடுத்துரும். அதனால் நான் 1 மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டுருக்கேன். இந்த மாதிரி உங்கள் டைமை வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். நம்மளுடைய மற்ற வேலைகளுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து டிஃபன் முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டனாலே கண்டிப்பாக அடுத்து சோம்பேறித்தனம் வந்துடுங்க. நம்ம உட்காந்துட்டு எழுந்திரிச்சு நம்ம சமைக்க ஆரம்பித்தாலே 12:30 மணி ஆகிடும். சில சமயம் சமைக்க உள்ளே போனாலே அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைச்சு முடித்து வெளியே வரவே 1:45 ஆகிடும், பாத்திரம் தேய்ச்சி எல்லாம் முடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃபன் முடித்தோடனே செஞ்சிட்டிங்கன்னா 12 மணிக்கெலாம் உங்களுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களுக்கு டைம் வந்து நிறையா இருக்கும். அந்த டைமில் உங்களுடைய மற்ற வேலைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சாப்பாடு பரிமாறியாச்சு. சாப்பிட வேண்டியது தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சாலே கொஞ்ச நாள் தான் மாங்காய் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நமக்கு மாங்காய் இல்லைனாலே கண்டிப்பாக சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிடும். கிடைக்கிற வரைக்கும் மாங்காய் கண்டிப்பாக சேர்த்து நீங்கள் சாம்பார் வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே. மாங்காய் இனிமேல் கிடைக்காம போயிடும், மாம்பழமும் கிடைக்காம போயிடுங்க. மாங்காய் வத்தல் போட்டு சில பேர் செஞ்சு வச்சுப்பாங்க. எனக்கு அது செஞ்சு பார்த்தா எனக்கு வந்து பூசணம் பிடிச்சி போகுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா கடையிலையாவது வாங்கியாவது வச்சுக்கணும். சாப்பிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி மயோலையும் இதுலேயும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நம்மளோட ஓன் ஐடியா. சாப்பிட்றதாங்க. ஈவினிங் இப்படி தாங்க லேஸ் வாங்கிட்டு வந்ததை வந்து ரேஷ்மா வந்து ஒயிட் மைனஸோடையும் டொமேட்டோ கெச்சப்போடையும் வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அவளாக வந்து சரி இப்படி சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சிப்ஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி அந்த டொமேட்டோ கெச்சப்பும் மைனஸும் நமக்கு அந்த மாதிரி இருக்கும் ஃபீலு. அடுத்து மயில் பார்த்துட்டோம். எங்கள் வீட்டு வாசல்லே தாங்க மயில் இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டாச்சு. அடுத்து அன்சிகா வந்துருச்சு. அன்சிகா இப்போ வரைக்கும் குட்டியை கூட்டிகிட்டு வரவே இல்லைங்க. குட்டி என்ன ஆச்சுன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல.
ஆனால் அது மட்டும் கரெக்டாக வந்துடும், டெய்லியும் வந்துடுது. டெய்லியும் வந்துட்டு அதுக்கு ஏதாவது நான் வந்து சாப்பாடு கொடுத்தேன்னா சாப்பிடுவோம். ஆனால் அன்சிகாக்கு என்னென்னா பால் சாதம்லாம் இறங்க மாட்டுதுங்க, வேஸ்ட்டாக ஆக்கிடுது. சாதம் வந்து பால் ஊற்றி போட்டு வச்சா சாப்பாடு இறங்க மாட்டுது. அவங்களுக்கு என்றைக்குமே நான்வெஜ் வேணுமா. போய் நான் பார்த்தேன் அது என்ன தான் பண்ணுது பார்த்தா, இங்கே சாப்பாடு வச்சு சாப்பிடல, அங்கே போய் பார்த்தா ஓனம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க, பல்லியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கு நான்வெஜ் தான் சாப்பிடும் போது நம்ம என்ன செய்ய முடியும். அதனால் நான் சாப்பாடு இப்போ அவ்வளோ வைக்கிறதில்ல, சாதம் சாப்பிட மாட்டுதுன்றதுக்காக சாப்பாடு வைக்கிறதுல ப்ரெட்டு பிஸ்கெட் இருந்தால் போட்டால் சாப்பிட்டுக்குங்க. முறுக்கு சாப்பிடும், காராச்சேவெலாம் சாப்பிடும், அந்த நறுக்குன்னு சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்குது. நம்ம பால் சாதம் வச்சு வேஸ்ட்டாக தூக்கி வெளியே தான் கொட்டுற மாதிரி இருக்குது. இப்படி தாங்க, அதுவும் ஈவினிங்கில் இல்லைனா நைட்டில் கண்டிப்பாக வந்துடும். வந்துட்டு அது ஒரு விசிட்டிங் பண்ணிட்டு தான் போகும். இப்போ நம்ம வந்து மில்க் மேட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கப் பால் எடுத்துருக்கேங்க. பற்ற வச்சுக்கலாம். அதோட பட்டர் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் நமக்கு உருகுனா மட்டும் போதும், மெல்ட்டானா போதும் பாலோட. இப்போ நம்ம மில்க் மேட் வந்து நம்ம ரெடி பண்ணணும்னு நினச்சா ரொம்ப நேரம் பால் கொதிக்க வச்சு அது சுண்டுன பிறகு தான் நம்ம ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்ம 2 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய மில்க் மேட் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு பக்கத்தில் வந்து மில்க் மேட் கிடைக்காம இருக்கலாம். கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணுறதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக செய்யலாம். எல்லா ஸ்வீட்டுக்குமே வந்து நம்ம மில்க் மேட் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச்சான டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு சைடாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இது கொஞ்சம் ஆறட்டும். மில்க் மேட் செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 கப், இது மெஷர்மெண்ட்டில் இது 1/2 கப்பு, இந்த கப்பில் நான் வந்து எடுத்துக்கிறேன் பால் பவுட்ரு. நான் வந்து எவ்ரிடே பால் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமுலில் கிடைச்சாலும் சரி, எந்த பால் போட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வந்து மில்க் மேட் ரெடி பண்ணலாம். 1/2 கப் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மெய்ஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். பால் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம சேர்த்துருக்க பட்டர் மட்டும் உருகுனா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அடிச்சுக்கலாம் மிக்சியில். இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சாச்சு பாருங்கள். கரெக்டாக நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து திக்காக இருக்குமோ கண்டென்ஸ் மில்க்கு அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப சுலபமாக டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வந்து ஸ்டவ்வில் பால் வச்சு கொதிக்க வச்சு இறக்கி அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து பவுலில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்துட்டு அடிச்சுக்கிங்க. இல்லை திக்காக போச்சுன்னா பால் சேர்த்துட்டு திருப்பி அடிச்சுக்குங்க. தண்ணியாக போச்சுன்னா பால் பவுடர் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பால் சேர்த்துக்குங்க. திக்காக போனால் இன்னும் கூட பால் சேர்த்து நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலேயே சூப்பரான கண்டென்ஸ் மில்க் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது. இதோட அளவு எப்படி இருந்தாலும் 250 கிராம் இருக்குங்க. நம்ம கடையில் போய் வாங்க போகும்போது கண்டிப்பாக ரேட்டு ஜாஸ்தி இருக்கும். அதே நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ஸ் மில்க் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே ரியல் டேஸ்ட் இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் சுலபமாக ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்வீட்டுக்குமே நீங்கள் இந்த மாதிரி இதை சேர்த்துட்டு நீங்கள் ஸ்வீட் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரியே சுலபமான மில்க் மேட் ரெடி பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.